ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கதீஜாஸ் வைஃப். இன்னைக்கு வந்து என்னோட சிஸ்டரோட மேரேஜ் வீடியோ தான் போட்டிருக்கிறேன். மேரேஜ் முந்தின நாள் அப்புறம் ரிசப்ஷன் எல்லாம் சேர்ந்து கல்யாணத்துக்கு வந்து முந்தின நாள் வந்து நாங்க சித்தி வீட்டுக்கு போயிருந்தோம். சித்தப்பா கிடையாது. அங்க வந்து பொண்ணுக்குள்ள சீரெல்லாம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிடுவாங்க. லைட்டா அதுல வந்து கலந்துக்கிட்டு அப்புறம் நாங்க வந்து எங்களுக்கு மருதாணி எல்லாம் போட்டுட்டு இருந்தோம். பொண்ணுக்கு வந்து மெஹந்தி டிசைனர் வந்து மருதாணி போட்டு விட்டுருந்தாங்க. 2 கை காலெல்லாம் சேர்ந்து அதுக்கு வந்து 1500க்கு மேலேயே ஆயிடுச்சு மருதாணி போடுறதுக்கு. எனக்கு என்னோட தங்கச்சிக்கு எல்லாம் வந்து என்னோட அக்கா பொண்ணு தான் மருதாணி போட்டு விட்டாங்க. எங்க அக்காவுக்கு அவளுக்கு எல்லாம் சேர்ந்து போட்டு விட்டாங்க. இந்த மாதிரி டிசைன் போடுறதானே நம்ம வெளியே போடணும் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு மேல கேட்பாங்க. அவ பொறுமையா போட்டு கொடுத்தா, போன்ல வந்து டிசைன் பார்த்து பார்த்து போட்டு கொடுத்தா. அதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து வீட்டுல சாமி கும்பிட்டாங்க. நாங்களும் அதுல கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஏன்னா கோவில்ல தான் வந்து மார்னிங் கல்யாணம் 6 to 7. கொஞ்சம் சீக்கிரமா போகணும். எல்லாரை விட கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது நான் மட்டும்தான். அதனால கொஞ்சம் நம்ம சீக்கிரமா கிளம்புனாதான் சீக்கிரமாவே வந்து கல்யாணத்துக்கு கிளம்ப முடியும். அப்படி இருந்துமே வந்து கொஞ்சம் லேட்டா தான் ஆயிடுச்சு. சரி, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு போட்டோ எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செல்ஃபி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அங்கேருந்து நாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பாடு, சாம்பார், அப்பளம், அவியல், பொரியல், இஞ்சி புளி எல்லாம் சேர்ந்த மாதிரி. ஏன்னா வந்து படையல் போட்டு சாமி கும்பிட்றதுனால அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருந்தாங்க. அப்புறம் பாயசம் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சு நாங்க பஸ்லயே வந்து ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. எனக்கு வந்து ஒரு 3 பஸ் கிட்ட மாறிதான் நான் வீட்டுக்கு வரணும். அவங்க எல்லாம் வந்து ஒரு பஸ் முடிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டாங்க. இது வந்து மார்னிங் வந்து மண்டே மார்னிங் மேரேஜ் அன்னைக்கு நாங்க மட்டும்தான் வந்து ஊபர் புக் பண்ணிட்டு மேரேஜுக்கு வந்துட்டோம். ஜஸ்ட் மிஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்துச்சுன்னா தாலி கட்டுறதை பார்த்துருக்கவே முடியாது. எங்க வீட்டுல வந்து வரல. அவங்க வந்து ரிசப்ஷனுக்கு மட்டும்தான் வந்திருந்தாங்க. நாங்க போய் கரெக்டா 5 நிமிஷம் தான் இருந்துச்சு. அப்புறம் நல்ல வேலை தாலி கட்டுறத பார்த்துட்டு ஒரு சில சடங்குகள் எல்லாம் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடிதான் வந்து சடங்கு சம்பிரதாயம் நிறைய இருக்கும். நம்ம தான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டோம். இல்லை அப்படின்னா அதெல்லாம் வீடியோ எடுத்திருப்பேன் நானு. சரி, நமக்கு சார்பா எங்க யாரும் வந்து வீடியோ எடுக்கிறது இல்லை. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளவுதான் தாலி கட்டுறது. அப்புறம் வந்து அம்மி மிதிச்சு அருந்ததி பாக்குறது, மத்தவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரி எல்லாமே சடங்குகள் வந்து நடந்துட்டே இருந்துச்சு. மொத்தமாவே வந்து ஒரு 70-100 பேர்கிட்ட மட்டும்தான் வந்து மேரேஜுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து எங்க சித்தி தான். சித்தி, சித்தப்பா, எங்களோட ஃபேமிலி, அப்புறம் பையன் வீட்டு ஃபேமிலி, அவங்க தான் சேர்ந்துதான் ஒரு 100 பேர்கிட்ட தான் இருந்துச்சு மேரேஜுக்கு. எப்படியும் நல்ல வேலையா வந்து கல்யாணம் முடிஞ்சிச்சு. இது வந்து என்னோட தம்பி வைஃப், இது எங்க அக்கா, சித்தி, தங்கச்சி, பக்கத்துல இருக்கிறது எல்லாமே வந்து ஏற்கனவே நீங்க வீடியோல எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஏற்கனவே நிச்சய வீடியோலயும் வந்து இவங்களெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுவும் இல்லாம எங்க பாட்டிக்கு சாமி கும்பிடும் போதும் வந்து நான் வீடியோ போட்டதுலயுமே இவங்க எல்லாம் இருக்காங்க. அதனால உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் தான் என்னோட பெரிய சித்தப்பா. எங்க அப்பாவோட சேர்ந்தவங்க வந்து 6 பேர் இருக்காங்க. ஆனா 3 பேர் தான் இப்ப மொத்தம் எங்க அப்பாவோட சேர்ந்து இருக்குது மொத்தமாவே. அதுல 2 சித்தப்பா, எங்க அப்பா மட்டும்தான். அதுல ஒரு சித்தப்பா தான் இது, இந்த சித்தப்பா தான் இவர் தான். 2 பேர் தான் இருக்காங்க. எங்க அப்பாவை விட அதிகமான வந்து பாசமா இருக்கிறது இவங்கதான். எங்க சித்தப்பா மட்டும் இல்ல, சித்தப்பா ஒரு ஃப்ரெண்டு எல்லாமே அவங்கதான். அதான் அம்மியை மிதிச்சு அருந்ததி பார்த்து எல்லா இதுமே முடிச்சாச்சு. அருந்ததி பாக்குறதுக்கெல்லாம் வந்து ஒரே காமெடியா இருந்துச்சு. ஐயர் வந்து புதுசு புதுசா ஒவ்வொன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா. பாக்குறதுக்கு வந்து போட்டோ ஷூட் பண்ற மாதிரியே இருந்துச்சு. எல்லாருமே வந்து சிரிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு அருந்ததி பாக்குறதுக்கு இந்த அளவுக்கு சடங்கு இருக்காங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருந்துச்சு. ஏன்னா என்னோட கல்யாணத்துல 2 நிமிஷத்துல அருந்ததி பார்த்துட்டு அப்புறம் போயிட்டோம். இப்ப பாருங்க, போட்டோ ஷூட் மாதிரியே இருக்கு பாருங்க. முன்னாடி வந்து நிக்கிறதாம, அப்புறம் கையை மேல வச்சுட்டு நாங்க எல்லாம் வந்து சிரிச்சுட்டு தான் இருந்தோம். போட்டோ ஷூட் பண்றது கூட இந்த அளவுக்கு வந்து சொல்லி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தோம். எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்புறம் கோவில்ல இருந்து சீக்கிரமாவே கிளம்பியாச்சு. 8 மணிக்குள்ள கோவில்ல எல்லா சடங்குகளும் முடிஞ்சிச்சு. திரும்ப வந்து நம்ம கல்யாணத்துக்கு தான் லேட்டா வந்தாலுமே சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டோம், அதுதான் சொல்லணும். இவங்க வந்து திரும்ப காலில் விழுகிறது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒவ்வொருத்தங்க காலில் விழுந்து வர்றதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்க எல்லாருமே அங்க இருந்து ஒவ்வொருத்தங்க கார் வச்சிருந்தாங்க, 2 வீலர் வச்சிருந்தாங்க. எல்லாருமே சேர்ந்து திரும்ப வந்து ரிசப்ஷன் ஹாலுக்கு போயிட்டோம்.
இதுதான் வந்து தாரவாத்து கொடுக்கறதுங்கிற சடங்கு. இதுல வந்து எங்க சித்தப்பா இல்லாதனால எங்க கடைசி சித்தப்பாவும் சித்தியும் தான் வந்து நின்று இது கொடுத்தாங்க. அவங்க அம்மா சாங்கிறதுக்கு பக்கத்துல மட்டும் நின்னாங்க. இதுதான் மெயினான ஒரு விஷயம், தாரவாத்து கொடுக்கறது சொல்றது. வெளியே வந்து பார்த்தா எல்லாருமே அவங்க வண்டியில கிளம்பிட்டாங்க. நான் மட்டும்தான் வண்டி இல்லாம போனது. எங்க சித்தப்பா கூடயே வந்து நாங்க வந்து ஹாலுக்கு வந்துட்டோம். இது வந்து ஐஎம்ஏ ஹாலு, ஆர்எஸ்புரத்துல இருக்கிற ஹால் தான். அப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து நாங்க தான் ஃபர்ஸ்ட் ஆளா வந்துட்டு சாப்பிடுறதுக்கு. என்ன பண்றது, கல்யாணத்துக்கு லேட்டா வந்தாலும் பசி சீக்கிரமா எந்திரிச்சதுனால சாப்பிட்றதுக்கு என்ன கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க நாட்டு சக்கரையில செஞ்ச கேசரி, வடை, உளுந்து வடை, அப்புறம் பொங்கல், இட்லி, ஊத்தப்பம் இருந்துச்சு. பொங்கல் வந்து காலையில சாப்பிட்றதெல்லாம் பிடிக்கவே செய்யாது, பசி உயிர் போற மாதிரி இருந்துச்சா எல்லாத்தையும் வச்சு கட்டிட்டேன். ஆனா சும்மா சொல்லக்கூடாது, டிஃபன் வந்து அருமையா இருந்துச்சு. ஒருவேளை அந்த பசி இருந்ததுனால இருக்கலாம். சரி நம்ம வந்த வேலையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிட்டு முடிச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஃபேமிலி போட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு திரும்ப நாங்க வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப இனி வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரிசப்ஷன் போனோம். திரும்ப ஒரு 6:30 6 o'clock போல நாங்க கிளம்பிட்டோம். ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்தாச்சு. மார்னிங் வந்து கொஞ்சம் பிஸியா இருந்தாலுமே வந்து ரிசப்ஷனுக்கு வந்து கொஞ்சம் அமைதியா தான் இருந்துச்சு எல்லாருமே. எங்க வீட்டுல வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்தாங்க. அந்த டான்ஸ் ஆட்டம் பாட்டம் எல்லாம் இருந்தனால நல்லா என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. என் தம்பி வந்து டான்ஸ் மாஸ்டரா இருக்காங்க. ஸ்கூல் பசங்களுக்கு, மற்றபடி நான் வீட்டுக்கு வந்து படிக்கிற பசங்களும் இருக்காங்க. ஸ்கூலுக்கெல்லாம் ஆனுவல் டே ப்ரோக்ராம்க்கெல்லாம் வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்குறது. ஒரு சில ஸ்கூலுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவங்க கூட சேர்ந்தவங்க, டான்ஸ் படிக்கிறவங்க, டான்ஸ் ஆடுறவங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க. அது கூட என்ன ஒரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா, மாப்பிள்ளையும் சேர்ந்து ஆடினாங்க. பொண்ணுக்கு வேற உடம்பு சரியில்லை, செம கடுப்பா இருந்துச்சு. அவளை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. அவளுக்கு கோவம் வந்துச்சு. அந்த பையன் வந்து நல்லாவே ஆடிச்சு. மச்சானும் நல்லா டான்ஸ் ஆடினாங்க. இந்த டான்ஸ்ல இருந்தனால மக்களுக்கு வந்து பொழுது போயிருச்சு. ஒன்றும் போர் அடிக்காம போயிருச்சு. சாப்பிட்றதுக்கு வந்து காளான் பிரியாணி இருந்துச்சு, சப்பாத்தி, கடலை காபூலி கடலை மசாலா இருந்துச்சு, ஸ்வீட்டு, காலிஃப்ளவர் சில்லி, அப்புறம் பொடி தோசை, மசாலா தோசை, இட்லி எல்லாம் இருந்துச்சு. இட்லி எல்லாம் ஒன்றும் நான் வாங்கவே இல்லை. இட்லி எல்லாம் நம்ம எப்பவுமே சாப்பிட்றது தானே. ஆக்சுவலி சொல்ல போனா அந்த டைம்ல சாப்பிட்ற மூடுமே இல்லை. இது வந்து ஒரு 2-3 நாள் கழிச்சுட்டு மறு வீட்டுக்கு வந்து பொண்ணு போகும்போது நம்ம இந்த மாதிரி பித்தளை கூட இல்லாட்டி அண்டா அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்வீட்டு, முறுக்கு இதெல்லாமே வந்து பார்சல் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா ஆக்சுவலி நான் போகவே இல்லை. எல்லாரும் காலையில விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பொண்ணை கிளம்பிட்டாங்க. அந்த குடத்தை வந்து இடுப்புல வச்சுட்டு விளக்கு கையில வச்சுட்டு கிளம்பணும். அவங்க வீட்டுக்கு வண்டியில ஏறணும். இதுதான் எங்களோட பரிசுங்கிற இந்த விளக்கு தான் நாங்க எல்லாம் சேர்ந்து கொடுத்தது. எங்க அக்கா தங்கச்சி எல்லாம் சேர்ந்து கொடுத்தது. இப்படிதான் வந்து கிளம்பணும் வீட்டுக்கு. அப்புறம் அது ஒரு 3 நாள் இவங்க வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் தான் திரும்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. எங்க ஃபேமிலியில ரொம்ப வருஷம் கழிச்சு நடந்த ஒரு கல்யாணம் தான் இது. வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.